Question number 6. The number of 7-digit numbers that can be formed by using the digits 1, 2, 3, 5 and 7 such that each digit is used at least one. So options பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 3 தான் கரெக்ட். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 5, 7. ஸோ இந்த 5 டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 7 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்த ஒன்று இப்போ நமக்கு என்ன மீனிங் புரியுது பாருங்கள். 5 டிஜிட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 7 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போது கண்டிப்பாக இப்போது 5 டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஃபார்ம் பண்ணுறப்போ நான் 5 டிஜிட் இதுக்குள்ளே 1 to 5க்குள்ளே இந்த டிஜிட்ஸை நம்ம எப்படி வேணாலும் ரிப்பீட் பண்ணி போட்டுடலாம். கரெக்டாக? இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரிப்பீட் தான் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம எத்தனை வேஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இங்கே போட்ட 1 நான் போடலாம், இல்லை இங்கே நான் யூஸ் பண்ண நம்பர் சப்போஸ் இங்கே நான் 1 போட்டிருந்தேன் அப்படின்னா 1 ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். இல்லை இங்கே சப்போஸ் நான் 4 போட்டிருக்கேன்னா அதே 4 நான் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். ஸோ 1, 4. ஸோ 1ம் 4ம் ரிப்பீட் ஆகிருக்குங்கிற கேஸ் வரும். இன்னொரு கேஸில் நாங்கள் யூஸ் பண்ண 1 இங்கேயும் போட்டிருக்கலாம். அப்போ 1 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு வரும். ஓகேவா? ஸோ 2 கேஸ் இருக்குது. என்னது? எக்ஸாக்ட்லி 1 டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகுது, அதாவது 1 மட்டுமே ரிப்பீட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாக்ட்லி 2 டிஜிட் ரிப்பீட் ஆகுது. 1 ரிப்பீட் ஆச்சு, 4 ரிப்பீட் ஆச்சு. ஓகேவா? ஸோ கான்செப்ட் இதுதான். இப்போ சம்மில் போகலாம். இப்போ சம் போடலாம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸாக்ட்லி 1 டிஜிட் ரிப்பீட்டட். அப்போது டோட்டலாக 5 நம்பர்ஸ் 5 டிஜிட்ஸ் இருக்குது. அதில் நான் ஒரு டிஜிட்டை மட்டும்தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காம்பினேஷன்னா என்ன மீனிங்? செலெக்ஷன். 5ல் ஒரு டிஜிட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது செலெக்ஷன் ஆஃப் அ ரிப்பீட்டட் டிஜிட்டை டினோட் பண்ணுறத நம்ம காம்பினேஷனில் கொடுக்குறோம். சரியா? இப்போ அது டோட்டலாக 7 டிஜிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கேஸ்க்கு போங்க. டோட்டலாக 7 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த 7 டிஜிட்ஸை நான் எப்படி வேணால் ப்ளேஸ் மாற்றி போடலாம் இல்லையா? அப்போ த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம்? 7 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஏதாவது டிஜிட் ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்து அதோட எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதை பேஸில் போடுவோம் இல்லையா? இப்போ இது எக்ஸாக்ட்லி 1 டிஜிட் அப்படிங்கிறப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 அப்படின்னா ஸோ சேமாக பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போது நம்ம பேஸில் 3 ஃபேக்டோரியல் போடுவோம். கரெக்டாக? இப்போ எக்ஸாக்ட்லி 2 டிஜிட் ரிப்பீட்டட் அப்படின்னா 5 டிஜிட்ஸ் இருக்குது, அதில் 2 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ டோட்டலாக இதோட ரிப்பீட்டேஷன் பார்க்குறப்போ 7 ஃபேக்டோரியல் இருக்குது. இப்போ 2 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன எக்ஸாம்பிளுக்கே போங்க. 1, 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ 2 ஃபேக்டோரியல். அப்புறம் 4 வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, இங்கேயும் 4 இங்கேயும் 4 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். ஏதோ ஒரு டிஜிட் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆக போகுது. இந்த கேஸில் ஏதோ 2 டிஜிட் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆக போகுது. அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் 1 and 4 உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ புரியணுங்கிறதுக்காக. இப்போ இது ரெண்டுத்தோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் டோட்டல் நம்பர்ஸ்னால் அதை ஜஸ்ட்டு சம் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ 5C1னா 5 வருமா? 7 ஃபேக்டோரியல்னால் எப்படி எழுதுவீங்க? 7 into 6 5 4 3 இந்த மாதிரி நீங்கள் அது ஃபேக்டோரியல்லாம் கூட எழுத வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும், ஃபேக்டோரியலோட வேல்யூ தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 6 ஃபேக்டோரியல் தான் எவ்வளோ, 7னா எவ்வளோ, ஸ்ட்ரைட்டாக அந்த வேல்யூ போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 7 ஃபேக்டோரியல் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு தெரியும். 5040ங்கிறது 7 ஃபேக்டோரியல். ஸோ நான் இதை நார்மலாக போட்டேன், இங்கே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ 7 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் 3 கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4200 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே 5C2னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு 7 ஃபேக்டோரியல்னால் ஜஸ்ட்டு 7 ஃபேக்டோரியல் ஆன்சரை நான் எழுதிட்டேன். ஓகேவா? 2 ஃபேக்டோரியல்னால் 2 into 2 ஃபேக்டோரியல் 2. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு 12600 கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்ச அந்த 2 ஆன்சரையும் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். அப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16800. ஸோ ஆப்ஷன் C இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.